உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். கே பாலகிருஷ்ணன், ரூஸ்டர் செய்திகளுக்காக. ஒரு 2 நாளாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி அடிபட்டு பார்த்துடுங்க. என்னன்னு கேட்டால், கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய வீட்டில் போய் இடி இந்த அமலாக்கத்துறை ரெய்டு விட்டுருக்குறாங்க. ஒரு 12 இடங்கள் அவர் மகள் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் போய் ரெய்டு விட்டு ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அங்கே சில தாக்குதல்கள் கூட நடந்ததாக இங்கே தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இப்போ என்ன செய்தின்னு சொன்னால், இது இவர் வீட்டில் தான் இது நாள் வரைக்கும் எதிர்கட்சி தலைவருங்கிற அடிப்படையில் தலைவர்களில் ஒருத்தர், ஒரு முக்கியமான முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர், அவர் வீட்டில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு நிலைமையை அதையும் உடைச்சிட்டு இப்போ இது மேலே ஒரு ரெய்டை நடத்தியிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இதற்கு ஏகப்பட்ட கண்டனங்கள் இந்தியாவிலிருந்து முழுக்க வந்திருக்கு. நம்முடைய முன்னாள் முதலமைச்சரும் நம்முடைய திமுக தலைவருமான ஸ்டாலின் வலிமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாரு. அதுபோல் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க தங்களுடைய எதிர்ப்பை. அதாவது எதிர்கட்சிகள் மேலே திட்டமிட்டே இந்த ஈடி இப்படி செய்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க, உங்கள் வழக்குகளில் ஈடி பதிவு பண்ணுறதுல கிட்டத்தட்ட 97% தான் விடுதலை செய்யப்படுது, 2-3% தான் நிரூபிக்கப்படுது. அதுக்கு நீங்கள் பல வருஷங்கள் அவங்கள சிறையில் வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னுங்கெல்லாம் இப்படி செய்திகள் இருக்கும்போது, இப்படி நடந்திருக்க செய்திகள் ரொம்ப வருத்தம் அளிக்கிறதாக இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நேற்றைய தினம் அதனுடைய தலைவர் அகில இந்திய அளவில் உள்ள பேபி மற்றும் பிஜு கிருஷ்ணன்லாம் பெரிய அளவிற்கு அவங்க டெல்லியில் இடி அலுவலகம் முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மேலே தடியடி பிரயோகம் பண்ணி கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதை ஒட்டி இன்னொரு செய்தியை நம்ம கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரளாவில் நடந்த கடந்த தேர்தல் போது மரியாதைக்குரிய ராகுல் அவர்கள் இருக்கிறாரு, காங்கிரஸ் தலைவர், அங்கே வர்றாரு. கேரளாவில் பிரச்சாரம் பண்ணும்போது எல்லாரையும் ஈடி ரெய்டு பண்ணுறாங்க, எல்லார் வீட்லேயும், எல்லா எதிர்கட்சி தலைவர் வீட்லேயும். பினராயி விஜயன் வீட்டில் மட்டும் ஏன் அவர் மேலே மட்டும் ரெய்டு நடத்தலை அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது எவ்வளோ ஒரு தப்பான கேள்வி பற்றிடா. அவருடைய ஆல் இண்டியா ஸ்டேச்சருக்கு, ராகுல் காந்தியுடைய ஆல் இண்டியா ஸ்டேச்சருக்கு, அவங்க குடும்ப ஸ்டேச்சருக்கு இப்படி தான் கேள்வி கேட்கணுமா? எப்போ நீங்கள் உங்களை எதிர்த்து பாஜக ஒரு வழக்கு போட்டு உங்களை சிறையில் அனுப்புறதற்கான அந்த முயற்சியில் இருக்கும் பொழுது இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளும் உங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்களே, அதை மறந்துட்டீங்களா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இவர்கள் மேலே பினராயி விஜயன் மீது மட்டும் ஏன் ஈடி ரெய்டு எடுக்கலைன்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அதை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸும் பாஜகவும் ஒன்றிணைந்து இந்த ரெய்டு நடத்துகிறார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதில் அந்த கருத்தில் அதை நான் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட, அவர்கள் கேட்டதற்கு அவர்களே கேட்டுட்டாங்கப்பா, எதிர்கட்சிக்காரன், நாம செய்யலாம் தானே, வேற யார் எதிர்க்க போறா அப்படிங்கிற துணிச்சலையும் தெம்பையும் இந்த ஈடிக்கும் பாஜகவும் கொடுத்தது காங்கிரஸ் தானே. எனவே இது போன்ற, அதாவது கட்சிகளுக்கு எதிரே உள்ள ஒரு கட்சிக்கும் எதிராக உள்ள அந்த விஷயங்களை கணக்கில் கொண்டு முக்கிய எதிரியான பாஜக ஒன்றிய அரசுக்கு இடம் கொடுத்து விடக்கூடிய அந்த நிலையில
ராகுலும் இணைந்திருக்கிறார், காங்கிரசும் இணைந்திருக்கிற போது நமக்கு வருத்தமாக இருக்கிறது என்ற செய்தியோடு அடுத்த செய்திக்கு போகலாம். தமிழ்நாட்டில் ஒரு செய்தி, அது ஒரு 2 நாளாக போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் சீனியர் அருணுக்கு வந்து அவர் வந்து டிவிஏசி டைரக்டர், அதாவது விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் அந்த டைரக்டராக இருக்கக்கூடிய அருணுக்கு வந்து சமன் அனுப்பியிருக்காங்க ஹைகோர்ட்ல இருந்து. அந்த சமனுக்கு அப்புறம் ஏதோ கூட்டத்தில் இருக்காரோ, ஏதோ அவர் ரூமில் இருக்காரோ என்னன்னு வெளியே அந்த பைலிஃப் கோர்ட்டு ஊழியர் வரும் பொழுது அங்கே உள்ள காவல் அதிகாரி வந்து ஒரு வெயிட் பண்ண வச்சுட்டாராம். கொஞ்சம் 2 மணி நேரம் காத்திருக்க வைக்கப்பட்டதாக சொல்லி, இது வந்து மீண்டும் வந்து அந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்கு சென்ற பொழுது அங்கே அந்த நீதிபதியாக இருக்கக்கூடிய சுவாமிநாதனுக்கு கடுமையான கோபம் வந்திருக்கு. நாங்கள் வந்து ஒரு எங்களுடைய ஆணையை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாமல் வந்து 2 மணி நேரம் என்னுடைய ஊழியரை நீ காக்க வச்சிருக்கேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மோசமான விஷயம்னு சொல்லிட்டு நாளைக்கே வந்து அந்த அதிகாரி வந்து ஆஜராகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ரைட்டு. அது என்ன காரணம் கருதியோ எப்படியோ ஒரு தவறு நடந்திருக்கிறது அல்லது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு பக்கம், ஒரு எபிசோடு, கதையினோட ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை நேரடியாக வர சொல்லன்னு இருக்காங்க. இவர் போயிருக்கிறாரு. இவருடைய கேஸ் வந்ததுக்கப்புறமும் பகல் பூராமே, அதாவது இவரை வந்து அந்த இவரை கூப்பிடாமலே இவரை முழுக்க முழுக்க அந்த சீனியர் போலீஸ் ஆஃபீஸரை வெயிட் பண்ண வச்சிருக்கிறாங்க இந்த நீதிபதிகள். அப்படிங்கும் பொழுது இது எந்த அளவுக்கு இது சரியானதாக இருக்கும் என்ற கேள்வியை நான் மக்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். சரி, அவங்க அந்த ஒரு காவலில் ஒரு கீழே உள்ள ஊழியர், ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ யாரோ ஒருத்தர் அவங்க வெளியே நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அவர் அந்த அதிகாரிக்கு தெரிஞ்சு நடந்திருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் தெரிஞ்சே கூப்பிட்டு அவரை வரவழைச்சு அவரை பகல் பூரா நிறுத்திருக்கீங்கன்னு சொன்னால், மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள்லாம் வந்து இது போல ஒரு வெஞ்சன்ஸை எடுக்கக்கூடிய நடைமுறையை பின்பற்றுவது சரியாக இருக்குமா என்ற கேள்வியை நீதிபதிகளுக்கும் மக்கள் முன்னாலும் இதை வைக்கிறோம். இது லட்சுமி நாராயணன் மற்றும் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் முன்னால இந்த கேஸ் வந்திருக்கிறதாக நம்ம அறிய விரும்புகிறோம். எனவே எந்த துறையிலையும் அது மரியாதைக்குரிய நீதிபதிகள் வந்து வெஞ்சன்ஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை மீண்டும் பதிவு பண்ணிவிட்டு அடுத்த செய்திக்கு செல்லலாம். ஒரு 42,000 கோடி ரூபா செலவு பண்ணி கங்கை நதியை சுத்தம் பண்ண போறாங்களாம். அதற்காக பல திட்டங்கள் போட்டிருக்காங்க, செலவு பண்ணிட்டாங்க. 500க்கும் மேற்பட்ட திட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் போயிருக்கு. உலகத்தில் ஒரு மிகப்பெரிய தூய்மையான திட்டம் வந்து ஒரு நதியை, கங்கை நதி உலகத்தில் உள்ள மிகப்பெரிய நதிகள் அது ஒன்று. நைல் நதிக்கு, அமேசானுக்கு, பிரம்மபுத்திரா, இது மாதிரி ஹோவாங்ஹோ, இது மாதிரி இந்த நதிகளுக்கு இணையாக சொல்லக்கூடிய நதி. அந்த பெரிய நதிங்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள வந்து நம்முடைய மக்கள், இந்து மக்களால் வந்து அது புனிதமான நதி என்று கருதப்படுகின்ற நதி. அந்த நதியை வந்து தூய்மைப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கங்கள் வந்து 500க்கு மேற்பட்ட திட்டங்களை போட்டிருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அந்த திட்டங்கள் பலனடைஞ்சிருக்குங்கிறத வந்து நீங்கள் நம்ம ஒரு காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். ஹரித்வார் அப்படிங்கிறதுல வந்து இடத்துல உள்ள அந்த நிலைமை தான் அந்த நிலைமை. அதாவது பிளாஸ்டிக்குகள், செத்த குப்பைகள், செத்த பிராணிகள் மற்றும் என்னென்ன கிடக்குமோ அவ்வளவும் இந்த நதியில் ஒரு கிடக்கு. நம்ம பார்க்கறதுக்கே நமக்கு அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். இன்னும் சொல்கிறதாக இருந்தால் வந்து இன்னும் இந்த பிணங்களை எல்லாம் கூட வந்து இந்த நதியிலேயே வந்து விட்டுறக்கூடிய செய்திகளும் நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த நதியிலிருந்து தான் வந்து அந்த தண்ணீரை எடுத்து வந்து புனிதமான நீர் வந்து இந்த குடிக்கிறதுக்கு கூட கொண்டு வர்றாங்க. அப்போது இந்த நிர்வாகத்துக்கு பொறுப்பு இல்லையா? அந்த நிர்வாகத்தை இயக்கக்கூடிய அரசுக்கு பொறுப்பு இல்லையா? சுற்றுச்சூழல் பற்றி இவர்களுக்கு என்ன புரிதல் இருக்கிறது இல்லையா? அங்கே உள்ள அந்த மக்களுக்குத்தான் இது பற்றி விழிப்புணர்வு இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கு. தூய்மையான இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை நமது மக்கள் எப்போதான் பெற போகிறாங்கன்னு தெரியல. சாதிய மதவாதங்களை
ஓரமா ஒரு ஒதுக்கி வச்சுட்டு எல்லா மக்களும் அவர்கள் எல்லாரும் இந்த இப்படி நதி போச்சுன்னா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி எல்லா மக்களுக்கும் தானே, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 85-90 விழுக்காடு இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு தானே முழுக்க வந்து இது மிகப்பெரிய பாதிப்பையும் நோயையும் உண்டு பண்ணும். வெளிநாட்டுக்காரன் வந்து இதை பார்த்தா என்ன சொல்லுவான், இந்த நதியிலேயாப்பா நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு அந்த காட்சியை நீங்க பாருங்க. இயற்கை வளங்களை பாதுகாப்போம் என்பதை கூறிட்டு அடுத்த செய்திக்கு போவோம். பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு திடீர்னு ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. என்ன செய்தி? அவர் ஏற்கனவே கடந்த தமிழ்நாட்டு தலைவராக இருந்தார். அவர் என்ன செய்தின்னு சொன்னால், மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தை சிபிஎஸ்இ அதனுடைய சமீபத்தில் ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்குறாங்க. என்ன அறிவிக்கைன்னா, நடப்பு கல்வியாண்டிலிருந்து இந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய கல்வியாண்டிலிருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி நடைமுறைப்படுத்தப்படும், கட்டாயமாக்கப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜூலை 1ஆம் தேதிக்குள்ளேருந்து இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த முடிவை நம்ம அண்ணாமலை அவர்கள் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டின் குழந்தைகளுக்கு இது தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். முதல் தடவையா நமக்கு தெரிஞ்ச வகையில் அண்ணாமலை அவர்கள் ஒரு நிதானமாக தர்க்க ரீதியாக ஒரு நியாயத்தின் அடிப்படையில் துணிச்சலாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு பாஜகவுக்குள்ள கருத்து வேறுபாடா, அல்லது பாஜக என்பது ஒரு காங்கிரஸ் போல சுதந்திரமாக கருத்துக்களை சொல்ல அனுமதிக்கிறதா, அல்லது இவருக்கு வேறு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கிறதா நமக்கு தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் அவர் சொல்லிய கருத்து வரவேற்பத்தக்கது, வரவேற்போம். அடுத்த செய்தி பாருங்க, கீழடி அகழாய்வு. அதை பற்றி நம்ம நிறைய தடம் பேசியிருப்போம். நமக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்குடைய அந்த பண்டைய வரலாறு வந்து வெறும் பாடல்கள் எழுதினதில்லை, அதற்கு வரலாற்று சான்றுகளும் உண்டு என்று நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அகழ் ஆராய்வு அந்த விஷயங்களும் நமக்கு வந்து புலப்படுத்துகின்றன. அப்படி பார்க்கும்போது கீழடி அகழாய்வு அறிக்கையை திருத்த முடியாது, எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டேன் என்று அந்த வெளிக்கொண்டு வந்த ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா மீண்டும் உறுதிபட அதை கூறியிருக்கிறார். உண்மையான அறிக்கையை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவது என்ற என்னுடைய கடமையிலிருந்து நான் தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2023 அவர் சமர்ப்பித்த இந்த கீழடி அகழாய்வு அறிக்கை அதை வெளியிட மறுத்து திருத்தங்களை நீ மாத்தி எழுதி கொடு, நீ என்ன கண்டுபிடிச்சேங்கிறது எனக்கு அவசியம் இல்லை, ஆனா நான் சொல்றபடி நீ எழுதுன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் என்ன எழுதியிருக்கிறனோ அதுதான் சரியானது என்று மீண்டும் அவர் என்ன சொல்றது அழுத்தம் திருத்தமாக தனது கருத்தை கூறியிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, மக்களுடைய எழுச்சி, துணிச்சலான போராட்டம் என்பது பல நேரங்களில் இந்த அதிகாரிகள், அது காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், இல்லது பல்வேறு துறைகள் சார்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், இவர்கள்தான் அரசுகளினுடைய சட்ட திட்டங்களை தீர்மானிக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் சொல்லுவோம் பியூரோக்ரசின்னு சொல்லுவோம். அது மேல உட்காரக்கூடிய ஆட்சியாளர்கள், கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் தெரிகிறதில்லை. கொள்கைகளை முடிவெடுப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இவர்கள்தான் வழிகாட்டுவார்கள். அப்படிப்பட்ட இந்த பியூரோக்ரசியினுடைய இந்த அதிகாரிகளினுடைய முதுகெலும்பை முறிக்கக்கூடிய வகையில் ஒரு சின்ன நிகழ்ச்சி தான். அதை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, பீகாரில் ஒரு விஐபி போறாரு, அவருக்கு பின்னால ஒரு கான்வாய்னு சொன்னா வரிசையா 25-35 கார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வரப்போவதாக சொல்லப்படுது. அதனால அங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. சாலையில மக்களை ஓரமா வந்து அங்க நடமாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜங்ஷன் மாதிரி இடங்கள்ல இங்கிருந்தும் வரக்கூடிய அந்த ரஸ்தால இருந்து வரக்கூடிய அந்த மக்களையும் வாகனங்களையும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. எப்போ வரப்போறான்னு தெரியாது. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாலே நிறுத்திட்டாங்க. 45 டிகிரி வெயில் அடிக்கி சென்டிகிரேடு, கடுமையான உஷ்ணம் பீகார்ல நடக்குது. அந்த செய்தியை நீங்க பாருங்க.
காத்திருந்த மக்கள் ஓரளவுக்கு பொறுமையை இழந்துவிட்டு வாகனங்களோட மக்கள் ரோட்ல வந்து முட்டி மோதி பேரிகேடெல்லாம் தூக்கி எறிஞ்சு அங்க உள்ளுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த உடனே காவல்துறை தன்னால் தன்னுடைய அந்த தடுப்புகளை எல்லாம் எடுத்துவிட்டு வாகனங்களையும் மக்களையும் அனுமதிக்கக்கூடிய செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு செய்தி நடந்திருக்கிறது என்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு செய்தி, இறுதியாக ஒரு இராணுவ அதிகாரி தன்னுடைய எக்ஸ் தளத்தில், அவர் பேர் லெப்டினன்ட் காலனல் விகாஸ் குஜார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு வருத்தமான பதிவை வந்து இன்றைக்கு போட்டிருக்கிறாரு வந்து எக்ஸ் தளத்தில். என்ன போட்டிருக்காருன்னு சொன்னால், நாங்கள் எதிரிகளுடைய தோட்டாக்களை எதிர்கொள்கிறோம், ஆனால் அவங்க வழக்குரைஞர்களை அமர்த்தினார்கள். அவர்கள்னா யாரு? அரசாங்கம். நாங்கள்னா மிலிட்ரி, இராணுவம். நாங்கள் தோட்டாக்களை, எதிரிகளினுடைய தோட்டாக்களை எதிர்கொண்டோம், அவர்கள் வழக்குரைஞர்களை அமர்த்தினார்கள். அரசாங்கம் 244 கோடியை, அவ்வளவு ரூபாயை தனது சொந்த வீரர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் அவர்களுக்கு எதிராக போராடுவதற்காக செலவழித்தது. எதுக்கு? அவங்களுக்கு, இராணுவ வீரர்களுக்கு சில பெனிஃபிட் கிடைக்கக்கூடாது என்பதற்காக. இதற்காகத்தான் 109 கோடியை தான் செலவாகும். எதுக்கு? அந்த வீரர்களுக்கு, அவ்வளவு இராணுவ வீரர்களுக்கும் அந்த பெனிஃபிட்டை கொடுத்தா, ஏதோ சம் பெனிஃபிட்ஸ் அது கொடுத்தா மொத்தத்தில் 109 கோடி ரூபா தான் செலவாகும். அந்த 109 கோடி ரூபாயை செலவழிக்க முடியாது என்று சொல்லி இவர்கள் 244 கோடி ரூபாயை வழக்குரைஞர்களுக்கு கொடுத்து நீதிமன்றத்திலே மறுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் அதில் ஆஜரானவங்களுக்கு கிட்டத்தட்ட 2.2 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய அரசாங்கம் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய இராணுவ வீரர்களுக்கான நியாயத்தை மறுப்பதற்காக இந்த அரசாங்கம் இவ்வாறு செலவு செய்கிறது. மக்களுடைய வரிப்பணத்தை இவர்கள் சூறையாடுகிறார்கள், வீரர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அதிகார வர்க்கம் இதில் வெற்றி பெற்றுள்ளது, தார்மீக நியாயம் தோற்று போனது அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த இராணுவ அதிகாரி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். வருத்தத்தோடு அந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தியை இன்றுடன் முடித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.